வாங்க ஒரு ஹோம்மேட் ஹெல்த்தியான ஒரு ஜாம் எப்படி பார்க்கலாம். ஒரு கப் சக்கரை, கிரேப்ஸ், பீட்ரூட், 2 ஆரஞ்சு, ஒரு பொமக்ரானட், ஒரு ஆப்பிள், ஒரு லெமன், ஸ்ட்ராபெரி ஒரு 4 இதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இருக்கிற கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ண நாங்கள் குயிக்காக பண்ணிடலாம். ஈஸி தான், ஹெல்த்தி. வாங்க வதையெல்லாம் நீக்கி ஒரு ஆரஞ்சு கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கியாச்சு. லெமன் கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கியாச்சு. ஒரு கப் சக்கரை, ஒரு லெமன், 2 ஆரஞ்சு, ஒரு கப் மாதுளை, ஒரு பெரிய ஆப்பிள், இவ்வளோ வந்து ஒரு க்ரீன் கிரேப்ஸ், சரி ஒரு 5 ஸ்ட்ராபெரி, பீட்ரூட் கலர் இவ்வளோ தான். இல்லை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அதை நல்லா காய்ச்சலாம். ஓகேங்க, பாருங்கள். ஃப்ரூட்ஸை போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு 2 சொட்டு லெமன் விட்டுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கும். நம்ம சக்கரையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் ஆரஞ்சில் கொட்டை எடுத்து வச்சேன். மறுக்க நசுக்கி விட்டு மறுக்க பண்ண கொட்டை இருக்குது. இந்த கொட்டை இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கசக்கு ஜாம் வந்து ஃப்ரூட் ஜாம் கசக்கும். ஆனால் நீங்கள் நசுக்கி விட்டு நீங்கள் அந்த கொட்டை எடுத்துக்கலாம் அரைக்கும் போது. நல்லா பாருங்கள், ஃப்ரூட்ஸில் அரைச்சு பழத்தையில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இல்லை சிம்மில் வச்சு நீங்கள் அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டீங்கன்னா பற்றிடும். நீங்கள் கை விடாமல் ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டே இருந்தேன். நான் வந்து பழங்கள் வந்து கருப்பாக கூட அரை லெமன் தான் புரிஞ்சுக்கிறேன். மீதி அரை லெமன் அப்படியே வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் புரிஞ்சுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் டைம் ஆகத்தை செய்யும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சக்கரையும் அது கூடவே போட்டு நல்லா அரைச்சிட்டு, அதனால இப்போவே தண்ணி மாதிரி ஓரளவுக்கு லிக்விட் மாதிரி தான் தெரியும். நல்லா சுண்டது. பாருங்க, ஒரு பிஞ்சு சரிதா, ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அந்த சைனிங் கொடுக்கறதுக்கோசரம், இந்த ஃப்ரூட் சைனிங் கொடுக்கறதுக்கோசரம் 1/4 ஸ்பூன் நெய். நல்லா சுண்டிச்சு கொஞ்சம் மட்டும். ஆனால் அடி மட்டும் பட்ட விட்டுங்க, ஜாம் மாதிரி இருக்காது. பத்தாமல் கலரணும். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம லெமன் புரிஞ்சு விட்டுக்கலாம். நல்லாவே சுண்டி பண்ணி திறந்து வந்துச்சு. புரிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் லெமன் புரிஞ்சு விட்டாச்சு. நல்லா கலர் விட்டுருங்க. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். லெமன் போட்டவுடனே ஒரு 2 செகண்ட் ஆஃப் பண்ணி ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, ஆடின பிறகு நான் ஒரு பாக்ஸில் போட்டு வந்துடும். எவ்வளோ பாருங்கள், அந்த பாத்திரம் நிறையா இருந்தது. இப்போ எவ்வளோ பறிஞ்சிச்சுன்னு பாருங்கள்.